இந்த பெண்ணினுடைய வார்த்தையை கேட்டு இந்த 4 பிரதர்ஸும் உடனே எழுந்து அப்படி பார்க்குறா, சண்டை போட்டுன்னு இருக்கான் அப்படின்னு. ஆக 2 சிங்கங்கள் சண்டை போட்டு கொள்வதை போல இருந்ததாம். அண்ட் 2 பேரும் சண்டை போட்டதில் அவர்கள் எழுப்பி அந்த புழுதி இருக்குல்ல, அந்த புழுதி மொத்த காடை எரிஞ்சின்னு இருக்க மாதிரி இருந்ததாம். ராட்சசன் என்ன செய்தானாம், பீமனை நன்றாக ஒடுக்கி விட்டானாம். பீமனை ஒடுக்கி விட்டோன்னே அதை பார்த்தோடனே அர்ஜுனன் பெருசாக சிரிச்சானாம். சிரிச்சுட்டு, என்ன அண்ணா பயப்படாதீர்கள், நீங்கள் சண்டை போட்டு களைத்து போயிருப்பீர்கள் என்று நாங்கள் தூக்கத்திலேயே உணர்ந்ததால் தான் நாங்கள் எழுந்து வந்திருக்கிறோம். அதனால் உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன். அவனை நான் கொள்கிறேன், நீங்கள் கொஞ்சம் வழிவிட்டு நில்லுங்கன்னு இன்னும் கொஞ்சம் ஏற்றி விடுறான். இவெல்லாம் சொல்லியிருக்கா இல்லையா, என்னுடைய கணவர் காதல் கொண்டு விட்டேன், அதனால சார் கொஞ்சம் ஸ்டைல் காட்டுவார் எக்ஸ்ட்ரான்னு இன்னும் கொஞ்சம் போய் அவரை இன்னும் வெறியேற்றி விடுறதுக்கு இப்படியெல்லாம் சொன்னா அப்படி. அதனால் பீமன் கோவத்தில், அர்ஜுன் ஒரு அந்நியனை போல் நின்று சண்டையை மட்டும் பார், முடிவை எண்ணி பயப்படாதே, இவன் என்னிடம் இருந்து தப்ப போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரே சண்டை. அர்ஜுனன் உடனே சொல்றான், இவ்வளவு நேரம் யாராவது இவனை உயிருடன் விட்டு வைப்பார்களா? அப்படி விட்டு வைப்பதற்கு உங்களுக்கு என்ன அவசியம்? அதனால நாம் செல்ல வேண்டும், இங்கே எல்லாம் தங்க முடியாது, புரிஞ்சுதா அப்படின்னு. அவளுக்காக இங்கெல்லாம் இருக்க முடியாதுங்கிற மாதிரி, இங்கெல்லாம் நாம் தங்க முடியாது, அந்த பக்கம் பாருங்கள் கிழக்கு சிவந்து கொண்டு இருக்கிறது, இந்த சந்தி காலத்தில் தான் ராட்சசர்களுக்கு பலம் இன்னும் நிறையாக கூடும் என்று சொல்வார்கள், அதனால் விளையாடி கொண்டு இருக்காமல் சீக்கிரமாக கதையை முடிங்கள் அப்படிங்கிறான். உடனே இதில் பீமனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. இவன் என்னடா நம்மளை பார்த்து சொல்கிறான், நமக்கு சொல்லித்தரான் நான் சண்டை போட அப்படின்னு. உடனே வந்த கோவத்தில் பிரளய காலத்தில் வரும் வாயுவை போல் எழுந்தானாம். அந்த ராட்சசனை தூக்கி 100 முறை சுழற்றினானாம். ராட்சசனை சுழற்றி அதுக்கப்புறம் என்ன பண்ணானா போட்டு இது பண்ணி, அப்புறம் அந்த ராட்சசனோட டயலாக் வேற. இவங்க 2 பேரும் சண்டை போடுறத விட இந்த டயலாக் தான் ஒரே வச்சன்னு. நான் உன்னுடைய பலம் இத்தனை நேரம் என்னோட சண்டை போட்டியே, உனக்கு பலம் இருக்கா, உன்னுடைய பலம் எல்லாம் வீண். யாரு? பீமன் ராட்சசனை பார்த்து, நான் உன்னை கொல்ல போகிறேன், இனி இந்த காடு மனித ஊனுண்ணி இல்லாத ஒரு காடாக மாறும், நீ இருக்க மாட்டாய், மனிதர்களுக்கு ஃப்ரீயா இருக்கும் அப்படின்லாம் இதெல்லாம் பேசிட்டே இருக்கான். அர்ஜுனன்ல, அண்ணா ரொம்ப தாமதிக்காதீர்கள், நானே இவனை தனியாக கொன்று விடுவேன், நீங்கள் எதற்கு, நகருங்கள் அப்படிங்கிறான். உடனே கிட்டத்தட்ட வேலை முடிஞ்சுடுத்துல, இனிமே நான் பார்த்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க அப்படிங்கிறான். உடனே இவன் என்ன சொல்றான், உங்களுக்கு இப்பொழுது ஓய்வு தேவை, நீங்கள் களைப்பாக உள்ளீர்கள் அப்படின்னு அர்ஜுனன் சொன்ன உடனே பீமனுக்கு இன்னும் கோவம் வந்துடுது. நெருப்பை போல் கிளம்பி எழுந்து, எப்படி இந்த தரையில் தேய்ச்சிண்டு வருமோ, மிருகம்லாம் இழுத்துண்டு வருமோ, அந்த மாதிரி இந்த ராட்சசனை அப்படியே வச்சு தரையில் அப்படியே தேய்ச்சி அப்படியே அமுக்கி கொண்டுடுறோம். அந்த சாகும் பொழுது ஒரு பயங்கரமான பேரொலியை எழுப்புகிறான் ஹிடிம்பன். அது எப்படி இருந்ததுன்னா, அந்த மேளம் ஈரமாக இருக்கிறச்சே என்ன சத்தம் வருமோ அந்த மாதிரி ஒரு சத்தம் தான். அதுக்கப்புறம் அவன் இறக்கும் பொழுது என்ன எடுத்தான், பீமன் அவனுடைய உடம்பை 2ஆக மடித்து அதை உடைத்து விட்டான், நடுவில் உடைத்து அப்படி தூக்கி போட்ட உடனே எல்லாரும் பீமனை வாழ்த்தி கையெல்லாம் தட்டி எல்லோரும் மன நிறைவு கொண்டார்கள். இடிம்பினுடைய வதமானது ஏற்பட்டது. உடனே அர்ஜுனன் சொல்கிறான், இங்கே பக்கத்தில் எனக்கு தெரியும், இங்கே ஒரு நகரம் இருக்குது, அதனுடைய சுவடுகள் அடையாளங்கள்லாம் இதெல்லாம் இருக்குது, தேர்ஃபோர் அங்கே ஒரு நகரம் இருக்கணும், அதனால் நாம் அதை நோக்கி செல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு, துரியோதனால் கண்டிப்பாக நம்மை அறிய முடியாது, நாம் எல்லோரும் அந்த பக்கமாக செல்வோம்னா எல்லோரும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லி அர்ஜுனனை ஃபாலோ பண்ணிட்டு போகிறா. ஹிடிம்பாவும் அவளை ஃபாலோ பண்ணிட்டு அவள் கூடையே போகிறா. பீமன் அப்படி பார்க்குறான், ஹிடிம்பா கூடவே வந்துன்னு பீமனுக்கு கோபமாக வருது. உடனே அவகிட்ட சொல்கிறான், ராட்சசர்களினுடைய பகைமை அவர்கள் மனதில் வைத்து கொண்டு பின்னாடி ஏமாற்றி பழிவாங்குவார்கள், அதனால் உன்னுடைய அண்ணன் சென்ற இடத்திற்கே உன்னை நான் அனுப்புகிறேன், சும்மா எங்களை பழிவாங்கிறதுக்கு தானே எங்கள் பின்னாடி வர, நீ எப்படி உண்மையாளவளாக இருக்க முடியும், நீ ராட்சசி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொல்வதற்காக செல்கிறான். அப்போ உடனே யுதிஷ்டிரர் பீமனை கண்டிக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, கோபப்பட்டு ஒரு பெண்ணை கொல்லாதே, அறத்தை கடைபிடிப்பது என்பது உடலை பாதுகாப்பதை விட ரொம்ப ரொம்ப உயர்ந்த கடமையாகும் அப்படிங்கிறார். உடனே ஹிடிம்பன் யுதிஷ்டிரரையும் குந்தியையும் நமஸ்காரம் பண்ணிட்டு கை கூப்பி கேட்குறா,
நான் வந்து காமதேவனால் தாக்கப்பட்டு அந்த நிலையில் இருக்கிறேன். இந்த நிலையில் ஒரு பெண் எந்த வேதனையை அனுபவிப்பாள் என்று உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு குந்தி கிட்ட கேட்கிறார். அதனால் இவர் என்னை கைவிட போறார், என்னை ஏற்றுக்க மாட்டார், என்னை கைவிட்டு விடுவார் அப்படின்னு சொன்னாக்க நீங்களும் என்னை கைவிட்டு விடுவீர்கள், எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னா இதற்கு மீறி நான் வாழ மாட்டேன், நான் இங்கேயே இறந்து போவேன். அதனால் நீங்கள் வந்து அவ என்ன சொல்கிறா, என்னை வந்து ஒரு அறிவில்லாதவன்னு வச்சுக்கோங்க, இல்லை உங்களுக்கு கீழ்ப்படுகிற ஒரு தாசி மாதிரி நினச்சிக்கோங்க, நினச்சிண்டு எனக்கு ஏதாவது என் மீத கருணை காட்டக்கூடாதா அப்படின்னு குந்திக்கிட்ட நமஸ்காரம் பண்ணி கேட்குறா. என்னை உங்களுடைய மகனோடு நீங்கள் சேர்த்து வைக்க முடியாதா உங்களால்? நான் விருப்பப்பட்ட இடத்திற்கு அவர் அங்கே அழிச்சுட்டு போய் நான் சந்தோஷமாக இருக்கணும்னு பார்க்குறேன். அந்த மாதிரி நீங்கள் என்னை நம்பி என்னை அனுப்புங்கோ, நான் கண்டிப்பாக அவரை ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. நான் மீண்டும் திருப்பி உங்களிடமே உங்கள் மகனை ஒப்படைத்து விடுவேன். ஹே மாதா, நீங்கள் எப்பொழுதெல்லாம், அதுக்கப்புறம் நீங்கள் எப்பொழுதெல்லாம் என்னை நினச்சிக்கிறீங்களோ அப்பொழுதெல்லாம் உங்களுடைய சர்வீஸ்க்கு ஐ வில் பி தேர். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அங்கே நான் வந்து நீங்கள் நினச்ச மாத்திரத்தில் நான் வந்து நிற்பேன். நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் நான் செய்வேன். உங்களை எங்கேருந்து காப்பாற்றணுன்னாலும் நான் முதல்ல வந்து உங்களை ஹெல்ப் பண்ணுவேன். உங்களை தூக்கிண்டு போகணுன்னாலும் நான் தூக்கிண்டு போவேன். அதனால் உங்கள் எல்லோரையும் நான் ஆபத்திலிருந்து காப்பேன். நுழைய முடியாத பகுதிகள் எல்லாம் நான் உங்களை கடக்க செய்வேன், அதெல்லாம் செய்வேன். அதனால் உங்களுக்கு தெரியாத தர்மம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஒருவர் துன்பத்தில் இருக்கும் பொழுது எவ்வழியாவது மேற்கொண்டாவது அவரை காக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அதனால துன்பத்திலும் அற வழியில் யார் ஒருவர் நடக்கிறாரோ அறம் சார்ந்த மனிதர்களிலேயே அவர்தான் முதன்மையானவன் என்று சொல்லப்படுகிறார். அறத்திற்கும் அறம் சார்ந்த மனிதர்களிற்கும் ஏதேனும் அபாயம் என்று உள்ளது என்று சொன்னால் அது துன்பம் கொடுக்கும் அந்த சிச்சுவேஷன் தான். ஏன்னா அந்த இடத்துல தான் என்ன ஆயிடுறது, நம்ம அறத்தை கடைபிடிக்கணுமா அப்படின்னு யோசித்து அறத்தை கைவிடுவதற்கு தான் மனது வந்து இன்னும் நிறைய இன்க்ளினேஷன் இருக்கும். அதனால் கடைபிடிக்கப்படும் அறமே வாழ்க்கையை காக்கிறது, அதுவே தான் வாழ்க்கையையும் கொடுக்கிறது அப்படின்னு சொன்னோன்னே யுதிஷ்டிரர் வந்து, வா, எக்ஸலண்ட் ஹிடிம்பா, நீ சொல்வதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நீயும் என்ன செய்ய வேண்டும், நீ சொல்வதுபடியே வாழ்ந்து காட்ட வேண்டும். தினமும் பீமன் நீராடிவிட்டு அவனுடைய காலையில் செய்யும் பூஜைகளையும் சடங்குகளையும் முடித்துவிட்டு வருவான். சூரியன் மறையும் வரை அவன் உன்னை கவனிப்பான். நீ விரும்பியவாறு அவனுடன் பகலெல்லாம் அவனை கூட்டிக் கொண்டு விளையாடலாம். ஆனால் இரவு வருவதற்கு முன்னால் அவனை எங்களிடத்தில் அவனை கொண்டு விட வேண்டும். அந்த இரவு வருவதற்கு முன்னாடியே செஞ்சிடணும் அதை. உடனே குந்தி சொல்கிறா, எப்படி பாண்டு தந்தையாக இருக்கிறாரோ, பாண்டு இப்போ இருந்தார், அவரை நீ அப்பாவா பாப்பியோ, ஹிடிம்பா கிட்ட சொல்கிறா, அவரை நீ அப்பாவா பாப்பியோ அதே போல தான் யுதிஷ்டிரரும் உனக்கு தந்தை போல். அதனால் தர்மசாஸ்திரத்தில் நிபுணத்துவம் கொண்ட யுதிஷ்டிரன், ஞானம் வந்து மிகவும் கொண்டவன் யுதிஷ்டிரன். அதனால் என்ன பண்ணுறது சொல்லு, இவ்வளவு இருந்தும் அந்த துஷ்ட துரியோதனன் வந்து எங்களுக்கு செய்த தீங்கு இருக்கிறதே, அதனால் அதற்கு எப்படி பதிலடி கொடுப்பது என்றே எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறோம். பீமனும் அதனால்தான் தர்ம சங்கடத்தில் இருக்கிறான். உன் மேலே எந்த கோபமும் இருக்காது அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. உனக்கு ஹிடிம்பா, உனக்கு நான் ஆணையிடுகிறேன், பீமன் உடைய வாரிசை நீ சுமர்ந்து ஒரு புத்திரனை பெற்றெடுக்க வேண்டும். உன் மூலமாக பீமனுக்கு ஒரு மகன் பிறக்க வேண்டும். இந்த குலத்தினுடைய மங்களத்தை அவன் அளிப்பவனாக இருப்பான் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றா குந்தி. உடனே வந்து வைஷம்பாயனர் சொல்றார், பீமன் வந்து இதற்கு சம்மதிக்கிறான். சம்மதித்து விட்டு ஹிடிம்பாவை பார்த்து சொல்றான், உனக்கு ஒரு மகன் பிறக்கும் வரை நான் உன்னிடம் இருப்பேன், அதுக்கப்புறம் இருக்க மாட்டேன். உடனே ஹிடிம்பா சொல்றா, அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி இருவரும் கானகமெல்லாம் சுற்றி பறந்து சென்று மகிழ்வுற்று இருந்தார்கள். கொஞ்ச காலம் கழிந்தது. குழந்தை ஒன்று பிறந்தது. பயங்கரமான கண்களுடன், பெரிய வாய், அம்பு போன்ற காது, அதுக்கப்புறம் பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்கும். அப்படி ஒரு மகனை ஹிடிம்பா பெற்றெடுத்தாள். சிவந்த உதடுகளும் கூர்மையான பற்களும் பெரிய பெரிய கரங்களும் நீண்ட நாசியும் கொண்டு அகலமான மார்பு, இவனுக்கு
பயமுறுத்தும் வகையில் இருக்கு அந்த குழந்தை பிறந்த உடனே. அவன் கிடுகிடு கிடுகிடுன்னு வளர்ந்து பெரிய ஒரு யூத் ஆயிடுறான், பெரிய வில்லாளி ஆகி விடுகிறான். பிறந்த அந்த க்ஷணத்திலேயே அவன் வளர்ந்து நிற்பதை பார்த்தால் மனிதருக்குரிய எந்த அடையாளமுமே அவன்கிட்ட இல்லை. அப்படி இருக்கான் பார்க்கறதுக்கு. பிசாசுகளையும் ராட்சசர்களையும் பலத்தால் விஞ்சியவனாக இருக்கிறான். பார்க்கும் பொழுது அப்படி இருக்கிறான். என்ன பண்றான்? வழுக்கை தலையுடன் அந்த வில்லாளியாக பிறந்த அந்த மகன் நேர தன்னுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும், யாரு, ஹிடிம்பாவுக்கும் பீமனுக்கும் நமஸ்காரம் செய்கிறான். அப்படி அந்த வழுக்க தலையோடு அவன் நமஸ்காரம் பண்ணுறான் இல்லையா, அவன் தலை நமஸ்காரம் பண்ணும்போது பீமனும் ஹிடிம்பாவும் பார்த்தோடனே கடம் போல் இருந்ததான் அவனுடைய தலை. பானையை போல் இருந்த அவன் தலையை கண்டுவிட்டு அவனுக்கு கடோத் கச்ச அப்படின்னு பானை தலையன் என்ற பெயரை இவர்கள் வைக்கிறார்கள். அப்படி பிறந்த குழந்தை கடோத் கச்சன். அதனால அவன் எப்படி இருந்தான்னா, பாண்டவர்களிடத்தில் அர்ப்பணிப்புடன் இருந்தான், அவர்களினுடைய அன்பை பெற்றான், அவர்களுள் ஒருவனாகவே ஆகி விடுகிறான். அதுக்கப்புறம் ஹிடிம்பாக்கு தெரிஞ்சுடுத்து. அவ்வளோதான், குழந்தை பிறந்தோடனே கிளம்பிடுவார்னு சொன்னார் இல்லையா, அதனால் உரிய நேரம் வந்துவிட்டது, நாம் விடை பெற்று செல்ல வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு உடனே அவள் என்ன பண்ணுறா, குந்தியையும் பாண்டவர்களையும் வணங்கி, நீங்கள் எந்த நேரத்தில் நான் வர வேண்டும் என்று மனதால் விரும்புகிறீர்களோ அப்பொழுது நான் உங்களுடைய சேவைக்கு ஆணைக்காக காத்துக்கொண்டு உங்கள் முன் தோன்றுவேன், நான் வந்து விடுவேன், இந்த உறுதியை நான் அளிக்கிறேன் அப்படின்னு ஹிடிம்பாவும் சொல்கிறான். கடோத்கச்சனும் அப்பா கிட்ட சொல்கிறான், அப்பா நீங்கள் எப்போ என்ன நினச்சிக்கிறீங்களோ அப்போ நான் உங்கள் முன்னாடி வருவேன், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் பையனும் ஹிடிம்பாவும் கடோத்கச்சனும் வடக்கு திசையை நோக்கி பறந்து சென்று விடுகிறார்கள். அவ்வளோதான். இப்போ பேக் டு 6 people. திருப்பி வைஷம்பாயனர் சொல்கிறார், பலம் வாய்ந்த இந்த பாண்டவர்கள் அப்படியே காடு காடாக சென்று மானை வேட்டையாடி திரிந்து அவர்கள் பசியை தணித்து கொண்டிருந்தார்கள். எந்தெந்த க்ஷேத்திரத்துக்கெல்லாம் போறா அப்படின்னாக்கா, மத்ஸ்ய நாடு, திரிகர்த்த தேசம், பாஞ்சாலம், கீச்சகம், இந்த நாடுகளெல்லாம் கடந்து சென்று அழகான கானகங்கள், அற்புதமான ஏரிகள், அதெல்லாத்தையும் தாண்டி அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். விலங்குகளின் தோள்களை எல்லாம் ஆடைகளாக தெரித்து கொண்டு ஒரு தபஸ்வி, ஒரு துறவியினுடைய கோலத்தை ஏற்று, குந்தி ஆல்சோ அந்த வேடம் ஏற்று அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். என்ன ஆயிடுத்து, ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் வேகமாக போனோம், கொஞ்சம் மெதுவாக போயிட்டுருக்கோம், சைலண்ட்டாக போயிட்டுருக்கோம், அந்த மாதிரியெல்லாம் போயிட்டுருக்கோம். சில இடம்லாம் கஷ்டமாக இருக்கும் கிராஸ் பண்ணுறதுக்கு. அதனால் இவ 5 பேரும் மாற்றி மாற்றி அம்மாவை முதுகில் சுமந்தபடி தூக்கிட்டு போனா. அதில் என்ன ஆயிடுத்து, ஒரு இடத்துல சொல்கிறார், பிரம்மம் வேதமதீயானா வேதாங்கானி ச சர்வஷஹ நீதி சாஸ்திரம் ச சர்வஜ்ஞா தத்ருஷுஸ்தே பிதாமகம். அதாவது இவர்கள் என்ன செய்கிறார்கள்னா, எந்த இடத்தில் சென்றாலும் ஸ்வாத்தியாயத்தை இவர்கள் கைவிடவில்லை. ஸ்வாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரமதித்தவ்யம். எங்க போனாலும் படிப்பை விடலை, எல்லா இடத்துலையும் செய்ய வேண்டிய வேத அத்தியாயனத்தையும் சாஸ்திரங்களை வாசிக்கிறதையும் அவ தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தா. என்ன ஆயிடுத்து, இன்னொரு வெர்ஷன் இருக்கு இந்த பார்ட் ஆஃப் த ஸ்டோரியில். அதாவது அவர்கள் ஷாலிஹோத்ர மகரிஷின்னு ஒரு மகரிஷியை சந்தித்து அவர்களிடமிருந்து வேத அத்தியாயனத்தை கற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு ஒரு வெர்ஷன் இருக்கு. கும்பகோணம் வெர்ஷனில் அது இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஐ திங்க் த மோர் கரெக்ட் இஸ், ஏற்கனவே அவள் படித்தாச்சே அது எல்லாத்தையும் தொடர்ந்து அத்தியாயனம் செய்து கொண்டு அந்த அத்தியாயனத்திலேயே லயித்து இருந்தபொழுது என்ன ஆயிடுத்து, தன் முன்னாடி திடீர்னு ஒரு முதியவர் வருவதை பார்க்கிறார்கள். யாரு அப்படின்னு பார்த்தா அவளுடைய கிரேட் கிராண்ட் ஃபாதர் பகவான் ஸ்ரீ வேதவியாசர். அவர் வரார். உடனே வியாசர் சொல்கிறார் இவாளை பார்த்து, திருதராஷ்டிரனுடைய மகள் மூலமாக நீங்கள் வஞ்சகமாக நாடு கடத்தப்பட்டு இந்த மாதிரி ஒரு அவலை நிலை நீங்கள் அடைவீர்கள் என்று நான் முன்பே அறிந்திருந்தேன். அதனால்தான் உங்களுக்கு நன்மை செய்வதற்காக இப்பொழுது வந்திருக்கிறேன். என்னுடைய பார்வையில் பாண்டுவினுடைய மகனான நீங்களும்
திருதராஷ்டிரனுடைய மகனான அவர்களும் ஒன்றுதான். ஆனால் என்ன ஆகும்னா, எப்பொழுதுமே ஆத்துல இருக்கிற பெரியவா எப்படி இருப்பா, துயரத்தில் இருக்கும் குழந்தைகளிடம், வயதில் ஜூனியரா இருக்கிற குழந்தைகளிடம் இவர்கள் அவர்களுக்கு சாதகமாகவே கருணை காட்டுவது போல் பேசுவார்கள். அது ஏதோ ஒருதலை பட்சமாக பேசுவது போல் இருக்கும் இல்லையா? அதே போல்தான் இப்பொழுது எனக்கு உங்கள் மீது பாசம் அதிகமாக உள்ளது அப்படிங்கிறார் வியாசர். அதனால இங்கிருந்து வெகு அருகில் ஒரு மகிழ்ச்சியான நகரம் இருக்கு. அங்க உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. மாறு வேடத்தில் அங்கேயே இருந்து கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் பாதுகாப்பாக அங்கே இருக்கலாம். நான் வருவது வரையில் நீங்க அங்க வெயிட் பண்ணணும், நீங்கள் காத்திருங்கள். உடனே சத்தியவதியினுடைய மகனான வியாசர் பாண்டவர்களினுடைய நன்மையை கருதி ஏக சக்கர நகரம் என்ற நகரத்திற்கு இட்டுக்கொண்டு அவர்களை அழைத்து செல்கிறார். வியாசர் குந்தி கிட்ட சொல்றார், மனிதர்களில் முதன்மையான உன்னுடைய மகன் யுதிஷ்டிரன் இருக்கானே, அவன் சத்தியத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவன். அவனே இந்த பூமி முழுவதையும் ஆளும் ஏகாதிபதியாக இருப்பான். பீமனும் அர்ஜுனனும் அவர்களினுடைய பலத்தாலும் மாற்றத்தாலும் இந்த முழு உலகையும் அவர்கள் அடைந்து கொடுப்பார்கள். அதனால உன்னுடைய மகன்களும் மாத்ரியினுடைய மகன்களும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பார்கள், உலகமே போற்றும் வகையில் இருப்பார்கள் அப்படின்னு வியாசர் குந்தி கிட்ட சொல்றார். உடனே அப்படியே சொல்லிட்டு ஏகச்சக்கர நகரி வந்தாச்சு. வைஷம்பாயனர் சொல்றார், இதை பேசிக்கொண்டே குந்தியிடம் கூறிக்கொண்டே ஒரு பிராமணனினுடைய வசிப்பிடத்திற்கு வியாசர் இவர்களை அழைத்து சென்றார். சென்றுவிட்டு, எனக்காக காத்திருங்கள், இங்கேயே தங்கியிருங்கள், நான் வரும் வரை காத்திருங்கள் என்று சொல்லி சொன்னார். அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி வியாசரை நமஸ்காரம் செய்தார்கள். வியாசர் எங்கிருந்து வந்தாரோ அங்கேயே திரும்ப சென்று விட்டார் அப்படிங்கிறார். இதோட ஹிடிம்பவத பருவம் முடிகிறது. 9வது உபபருவம். அடுத்தது 10வது உபபருவமான பகவத பருவம். பகவத பருவம் சாப்டர் 156லேருந்து 163 வரைக்கும். இதில் 215 ஸ்லோகம் இருக்கு. என்ன ஆகிறது, ஜனமேஜய ராஜா கேட்குறார் வைஷம்பாயனர்கிட்ட, ஏக சக்கர நகரி சென்றார்களே இவர்கள், அங்க என்ன செய்தார்கள், என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறார். உடனே வைஷம்பாயனர் சொல்றார், வாய்ஸ் வைஷம்பாயனரோடது, சீன் ஏகச்சக்கர நகரியில், சரியா? பிராமணர் ஒருவரினுடைய ஒரு ஃபேமிலி இருந்தா, பிராமின் ஃபேமிலி, அவர்களினுடைய இல்லத்தில் இவர்கள் தங்கி இருந்தார்கள். இவர்களினுடைய ஜீவிதம் எப்படி ஓடியதுன்னா, ஊரில் போய் பிக்ஷா கேட்பா. ஏன்னா இவர்களுமே பிராமண வேடத்தில் தான் இருந்தார்கள் இல்லையா? அதனால ஊருக்குள்ள போய் பிக்ஷா கேட்பா. வர பிக்ஷாவை வச்சு இவர்கள் உண்டு கொண்டு இருந்தார்கள். அப்புறம் அந்த ஊரில் இவர்கள் செய்து கொண்டிருந்த செயல்களால் மக்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அதனால் மக்கள் இவர்கள் மீது ரொம்ப அன்பு கொண்டிருந்தார்கள், மக்களை மகிழ்வித்து இருந்தார்கள். தினமும் பிக்ஷை எடுக்க செல்வார்கள், தாயிடம் கொண்டு பிக்ஷையை கொடுப்பார்கள். இதுதான் அவளோட ரொட்டீன். அம்மா என்ன பண்ணுவானா, வந்த மொத்த பிக்ஷாவை 2ஆ பிரிப்பா, 2 ஈக்குவல் ஹாஃப். அதில் ஒரு ஹாஃப் பீமனுக்கு, இன்னொரு ஹாஃப் இவ 5 பேருக்கு, சரியா? அப்படிதான் இவாளுடைய ஃபுட்டு ரொட்டீன் இருந்தது. இவ்வாறு அங்கு சில காலம் இவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஒரு நாள் என்னாச்சு, பிக்ஷை எடுத்து வருவதற்காக 4 பாண்டவர்கள் சென்றிருந்தார்கள். பீமன் மட்டும் அம்மாக்கு துணையா வசிப்பிடத்திலேயே இருந்தான். அப்பொழுது என்னாச்சு, பிராமணரினுடைய உள் அறையிலிருந்து இதயத்தையே பிளக்கும் அளவிற்கு ஒரு அழுகை சத்தம் கேட்டது. என்ன எடுத்து அந்த பரிதாப அழுகையை குந்தி கேட்டுட்டு அவளால் ஷி வாஸ் நாட் அட் பீஸ், ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ் ஆகிட்டா, அவளால் தாங்கிக் கொள்ள முடியலை. உடனே பீமன் கிட்ட சொல்கிறா, ஏ மகனே, திருதராஷ்டிரனுடைய மகனுக்கு தெரியாமல் நாம் இங்கு துயர் தணிய மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்றால், நமக்கு வசிப்பிடத்தை கொடுத்த இந்த பிராமண குடும்பம் இருக்கே, இவர்களுக்கு இதற்கு ஈடாக ஏதேனும் செய்ய வேண்டுமே கொடுக்க வேண்டுமே என்று எப்பொழுதும் நான் சிந்தித்து கொண்டே இருப்பேன். எவன் ஒருவன் செய் நன்றியை மறக்கிறானோ அவன் கொடியவன்,
எவன் ஒருவன் செய் நன்றியை மறக்காமல் இருக்கிறானோ அவனே உண்மையான மனிதன். அதனால அவன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், தான் மற்றவர்களிடம் எவ்வளவு பெற்றுக்கொள்கிறானோ அதைவிட அதிகமாக அவன் கொடுப்பான். அடுத்தவர்களுக்கு பெறுவதை காட்டிலும் அவன் அதிகமாக அவர்களுக்கு திரும்ப கொடுப்பான். அதனால இப்படி நமக்கு உதவி பண்ணியிருக்காளே, இவர்களுக்கு நம்மால் என்னென்ன முடியுமோ அந்த உதவியை நிச்சயம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற குந்தி பீமன் கிட்ட. பீமன் சொல்றான், அம்மா, அவர்களது துயர் என்ன என்பதை மட்டும் எனக்கு அறிந்து கொண்டு நீங்கள் வந்து கூறுங்கள். அது எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு இவன் சொல்றான். அதை நான் சாதித்து தருகிறேன் அவர்களுக்கு அப்படிங்கிற. உடனே வைஷம்பாயனர் சொல்றார், தாயும் மகனும் இப்படி பேசிக்கொண்டிருக்கும் போது இன்னும் பலத்த ஒரு அழுகை கேட்கிறது உள்ளுக்குள்ள இருக்கிற அறையிலிருந்து. என்ன இவ்வளோ பெருசா அழறா அப்படின்னு ஓடுறா குந்தி. அந்த அறைக்கு சென்று அந்த அறையின் பக்கத்தில் இருந்து இவர்கள் பேசிக்கொண்டிருக்கவே 2 பேரும் கேட்டுன்னு இருக்கா. யாரு? குந்தியும் பீமனும் கேட்குறா. இந்த ஃபேமிலி உள்ள உட்காந்து அழுதுன்னு இருக்கா. சரியா? அந்த பிராமண ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அவளுக்கு முதல்ல ஒரு பொண்ணு, அப்புறம் ஒரு பையன். பையன் வந்து ரொம்ப குட்டி பிஞ்சு பையன், பொண்ணு கொஞ்சம் சின்ன குழந்தை, அந்த மாதிரி இருக்கா. உடனே அந்த பிராமணன் சொல்கிறான், இந்த உலக வாழ்வு அப்படிங்கிறது சுதந்திரமே இல்லாத வாழ்வு, அடிமையாகவே வாழ வேண்டியதாக இருக்கிறது. துன்பமும் துயரமும் மட்டும்தான் இருக்கிறது இந்த உலக வாழ்வில். ஆத்மா என்பது ஒன்றுதான், அதுவே அறியப்பட வேண்டும். ஆனால் அதை அறிவதற்கு, அந்த அறிவை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அறத்தை ஈட்ட வேண்டும். அறத்திற்காக பொருளையும் இன்பத்தையும் ஈட்ட வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆயிடுத்து? ஒரே நேரத்தில் நாம் 2ஐயும் செய்யும் பொழுது முரண்பாடு ஏற்பட்டு துன்பத்தை கொடுக்கிறது. அதனால் பொருளை அடைந்த பிறகு பெரும் துன்பம் ஏற்படுகிறது. அந்த பொருளுக்கு ஆபத்து என்ற ஒன்று நேர்ந்தால் அந்த பொருளினுடைய உடைமையாளன் யாரோ அவன்தான் மிகுந்த துயர் அடைகிறான். அப்படி ஒரு நிலைமை ஏற்படுகிறது. இந்த ஆபத்திலிருந்து தப்பிப்பதற்கு எனக்கு வழியே தெரியவில்லையே அப்படின்னு அழறான். இதிலிருந்து தப்பித்து என் மனைவியையும் குழந்தைகளையும் நான் எப்படி காப்பாற்றுவேன்? இங்கிருந்து எப்படி இவர்களுடன் நான் பறந்து சென்று விட மாட்டேனா? என்னால் அது முடியவில்லையே அப்படின்னு அழறான். அப்புறம் வைஃப் கிட்ட சொல்றான், எத்தனை முறை உன்னிடம் நான் கூறியிருக்கிறேன், இந்த ஊர் வேண்டாம், இந்த ஊர் வேண்டாம் என்று. நீதான் நான் பிறந்த ஊர், நான் வளர்ந்த ஊர், என் அப்பாவோட ஊர், மூதாதையர்கள் இருந்த ஊர், நான் இங்கிருந்து செல்ல மாட்டேன், இங்கே வாழலாம் என்று நீ சொன்னாய். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தியா? இன்னைக்கு உன்னுடைய உறவினர்களாகிய எங்கள் 3 நீ யாரையோ இழக்க வேண்டும். அது நானாகத்தான் இருக்க வேண்டும். அதனால இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. நான் உயிருடன் இருக்கும் வரை நீங்கள் யாரும் இறப்பதை என்னால் அனுமதிக்க முடியாது. நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன். கல்யாணம் பண்ணிட்டதுனால நீ அந்த நிமிஷத்துலேருந்து நீ என்னை காப்பேன்னு நீ சபதம் எடுத்துட்ட. அப்படிப்பட்ட உன்னை என்னால் கைவிட முடியாதே. இந்த துயர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கே, என்னால் தாங்கிக்க முடியலையே, இதுக்கு வழி இல்லாமல் இருக்கே, ஐயோ அப்படின்னு அழறான். உடனே வைஃப் வந்து பேசுகிறா. வைஃப் என்ன சொல்கிறா, நீங்கள் என்ன சாதாரண மனுஷன் மாதிரி அழுதுன்னு இருக்கேளு, புலம்புறதுக்கெல்லாம் இப்போ நேரமே கிடையாது. நீங்கள் எவ்வளோ படித்தவர், எவ்வளோ பெரிய கல்விமான். மரணம் என்பது எல்லோருக்கும் வரக்கூடியது தானே, அது கண்டிப்பாக ஏற்படத்தான் போகிறது எல்லோருக்கும், அது உறுதி. தவிர்க்க முடியாத ஒரு விஷயத்தை பற்றி கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம் ஏற்பட போகிறது? அதனால் நல்ல அறிவை கொண்ட நீங்கள் உங்களுடைய அறிவாலேயே உங்கள் துயரை கொன்று விடுங்கள் அப்படிங்கிறா. அவ சொல்கிறா, நீங்கள் எதுக்கு போகணும்? நான் போகிறேன், நான் போய் சாகிறேன். அதனால் அது நிச்சயம் என்னுடைய கடமைதான். ஏன்னால் உங்களை காக்க வேண்டும் என்பது என்னுடைய கடமைதானே. அதனால் உங்கள் நலத்திற்காக நான் போகிறேன், நான் என்னை பலி கொடுக்கிறேன். அப்படி நான் செய்வது அறத்திற்கு உட்பட்டு இருக்கிறதுனால அது எனக்கும் நன்மையை தரும். அறத்திற்கு உட்பட்ட விஷயமே நீடித்திருக்கும், மகிழ்ச்சியையும் தரும். அதனால் நான் இறந்தால் கூட நமக்கு நன்மையும் மகிழ்ச்சியுமே அமையுமே, 2மே கிடைக்கிறதே. நமக்கு அறமும் கிடைக்கிறது, மகிழ்ச்சியும் கிடைக்கிறது. அதனால் இதுதான் கரெக்டான ஒரு விஷயம். அண்ட் குழந்தைகளுக்கு பாதுகாப்பை, நீங்கள் போய்விட்டால் ஒரு விதவையாக இருந்த நான் எப்படி குழந்தைகளை பாதுகாக்க முடியும்,
குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க முடியும்? பாதுகாப்பும் மகிழ்ச்சியும் அப்பாவால் தான் கொடுக்க முடியும், அம்மாவால் கொடுக்க முடியாது. அது மட்டும் இல்லை, நான் எப்படி இவாளை காப்பாற்றுவேன்? என்னால் காப்பாற்ற முடியாது. அதனால் அது மட்டும் இல்லை, இந்த சமுதாயத்தில் ஹஸ்பண்ட் இல்லாமல் வாழறேன்னா என்ன அறத்தின் வழியில் நான் அறத்தை கடைபிடித்து வாழ்வது இந்த சமுதாயத்தில்ங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். முடிவில் நாங்கள் எல்லோரும் இறந்து போக வேண்டியதாயிடும். அதனால் நீங்கள் இல்லாமல் நாங்கள் மூவரும் உயிருடன் இருக்க முடியாது. அதனால் பெஸ்ட்டு சொல்யூஷன் இந்த பிரச்சனைக்கு என்னன்னா, இன்னும் பிரச்சனையே என்னன்னு தெரியாது என்ன, பெஸ்ட்டு சொல்யூஷன் இந்த பிரச்சனைக்கு என்னன்னா, என்னை தியாகம் செய்து கொள்வதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும். அதனால் நான் செல்கிறேன் அண்ட் உங்களால் அருமையான இந்த பிள்ளைகள் வளர்க்கப்படட்டும். உங்கள் மூலமாக இந்த பிள்ளைகளை நான் பெற்றேன் இல்லையா, எனக்கு அந்த சந்தோஷமே போகிறோம். எனக்கு இனிமே சாகணும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை, நான் சாகிறேன் அப்படின்னு சொல்கிறா. என்னை நீங்கள் எனக்கு விடை கொடுத்து விட்டால் நீங்கள் இன்னொரு கல்யாணம் செய்து கொள்ளலாம், இந்த குழந்தைகளை வளர்க்கலாம், அறத்தை வளர்க்கலாம், மகிழ்ச்சியுடன் இருக்கலாம். அதனால் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் காப்பாற்றுங்கள், நான் செல்கிறேன் அப்படின்னு இவ அழுதுண்டே சொல்கிறா. இவளுக்கும் அழுக வருது, அவனுக்கும் அழுக தாங்க முடியல. அவளை கட்டி பிடிச்சிட்டு 2 பேரும் அழறா. உடனே என்ன ஆகுது, அந்த பொன் குழந்தை இதை கேட்டுட்டு இருக்கச்சு அந்த பொண்ணு சொல்கிறது, அப்பா அம்மா 2 பேரும் புலம்பின்னு இருக்கா இல்லையா, உங்களை கவனிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லாத மாதிரி நீங்கள் 2 பேரும் ஏன் அழறேல் அப்படின்னு கேட்குறது. அதாவது ஒரு நாள் நீங்கள் எப்படியும் என்னை கைவிடத்தானே வேண்டும், இன்னொருத்தருக்கு கைப்பிடிச்சு கொடுக்கத்தானே வேண்டும், நான் உங்களை விட்டு செல்லத்தானே வேண்டும். அது ஏன் இப்பொழுதாக இருக்கக்கூடாது? உங்களுக்கு பதிலாக நான் விடை பெற்று செல்கிறேன். ஏன்னா பிள்ளைகள் பெற்றோர் இல்லாமல் வளரக்கூடாது. அண்ட் பிள்ளைகள் எதற்காக இருக்கிறார்கள்னா பெற்றோருடைய நன்மைக்காகத்தான் இருக்கிறார்கள். அதனால் உங்களுடைய நன்மையை கருதி நான் செல்கிறேன். அப்பா, உங்களை காப்பாற்றுறது என்னுடைய கடமைப்பா. ஏன்னா உங்களோட உயிரை நான் காப்பாற்றினேன்னா எனக்கு குழந்தைகள் பிறக்கிறது இல்லையா, அந்த குழந்தைகளை பிறந்து காப்பாற்றுறதுக்கு சமம் அது. அதனால் உங்களை காப்பாற்றுறது மூலமாகவே அந்த விஷயத்தை நான் இப்போவே அடைஞ்சு விடுறேன். அதனால் நான் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் சென்று விட்டால் எனக்கு எப்படி நீங்கள் இல்லாமல் நான் இருப்பேன், நீங்கள் யாராவது ஒருத்தர் நீங்கள் செத்து போயிடுவேல் அப்படின்னு சொன்னால் என்னால் இருக்க முடியாது. அதனால் அது எவ்வளவு கடுமையான காரியமாக இருந்தாலும் பரவாயில்லை, அதை நான் உங்களுக்காக ஏற்றுக்கொள்கிறேன். என்னை விட்டு நீங்கள் செல்லக்கூடாது அப்படின்னு அந்த குழந்தை சொன்ன உடனே, குட்டி குழந்தை இப்படி பேசுறது பாரு அப்படின்னு அவ 2 பேரும் என்ன பண்ணுறா, தாங்க முடியாமல் அந்த குழந்தைய கட்டி பிடிச்சிட்டு அழறா. இவ பேசுறதெல்லாம் கேட்டுன்னு இருக்கு அந்த குட்டி பேபி, அந்த பையன் பேசுறதெல்லாம் திருப்பி பேசுவோம்ல, என்ன அர்த்தம் என்ன நடக்கிறது அதனுடைய விஷயமே அதுக்கு புரியலை. ஆனால் பேசுகிற வார்த்தை எல்லாம் கேட்கறது, அந்த கேட்ட வார்த்தையை வச்சு அதுவாக பேசுறது. போய் அழாதுன்னு கண்ணெல்லாம் தொடச்சி விடுறது, 3 பேரோட கண்ணையும் தொடச்சி விட்டுட்டு சொல்கிறது. அப்புறம் அங்கேருந்து ஏதோ ஒரு புல் இருக்குது, அதை எடுத்துன்னு இப்படி கீழே போடுறது. கீழே போட்டு இந்த ராட்சசனை நானே இந்த ஆளை கொன்னுடுவேன் பார் அப்படின்னு ஏதோ பேசுறது. பேசினோடனே என்னது, எல்லாருக்கும் அந்த நரபக்ஷியாக இருக்கிற ராட்சசனை நான் கொன்று விடுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் அந்த மழலை பேச்சில் ஒரு நிமிஷம் அந்த துயரை மறந்து விட்டு அந்த குழந்தையை பார்க்கிறார்கள். என்ன கஷ்டம் நடந்தது, என்ன ஆக போகிறது, இவா ஏன் இப்படி புலம்பின்னு இருக்கா, இதை குந்தியும் பீமனும் சேர்ந்து எப்படி தீர்த்து வைக்க போகிறார்கள். அதுதான் இந்த 10வது பருவம், பகவத பருவம். அதை அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். 158th அத்தியாயம் வரைக்கும் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு கிளாஸில் 444 ஸ்லோகம் கவர் பண்ணியிருக்கோம்.